வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டி ரெக்ரூட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போஸ்டோட ஜாப் ப்ரொஃபைல் வந்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பிவே. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான ஜாப் ப்ரொஃபைல் என்ன, இதோட டியூட்டிஸ் என்னென்ன மாதிரி இருக்கும், இதுல வந்து ப்ரொமோஷன் எப்படி இருக்கும், சேலரி என்ன மாதிரி இருக்கும், அலோவன்ஸ் எவ்வளோ இருக்கும், அதுக்கப்புறம் இது ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து சூட்டபிளா இல்லையா, இதுல நீங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கக்கூடிய டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஆல்ரெடி நம்ம வந்து இதுக்கு முன்னால 4 வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த 4 வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் எஸ்என்டி, அடுத்ததா வந்து அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப், அசிஸ்டன்ட் பிரிட்ஜ், அசிஸ்டன்ட் சிஎன்டபிள்யூ, இந்த 4 போஸ்ட்டை பத்தி டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதை நீங்க பார்க்கல அப்படின்னா பாத்துக்கோங்க. இது வந்து 5வது வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து அசிஸ்டன்ட் பிவே இந்த போஸ்டோட ஜாப் ப்ரொஃபைல் தான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ பிவே அப்படின்னா என்னன்னா பெர்மனன்ட் வே அப்படிங்கிறது தான். பெர்மனன்ட் வேங்கிறது ரயில்வேல என்ன இருக்கும், ட்ராக் தான். ஓகே, ஸோ அந்த ட்ராக் ரிலேட்டடா இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான் இது. ஸோ இதுல ட்ராக் ஃபுல்லா மெயின்டைன் பண்றது இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ட்ராக் மெயின்டெனன்ஸ்க்கு தனியா இன்னொரு டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. இதுல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அதுலயும் குரூப் டில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து XY டைப்ல இருக்கக்கூடிய சிட்டில தான் வந்து போஸ்டிங் இருக்கும், ஜங்ஷன்ஸ்ல தான் வந்து போஸ்டிங் இருக்கும். பட் நீங்க வந்து டிராவல் பண்ணி ட்ராக்ல உங்களோட டியூட்டி என்னவோ அதை வந்து பாக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுல உங்களுக்கு இந்த ஜங்ஷன் அப்படிங்கிறது மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது. ஓகே, அதனால நீங்க உங்களோட எக்ஸாக்டா உங்க ஊர்லயே, சொந்த ஊர்லயே போஸ்டிங் வாங்குறது பாசிபிள் இல்லை அப்படின்னாலுமே உங்க ஊர் பக்கத்திலேயே நீங்க வந்து போஸ்டிங் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது உங்களோட ஊர்ல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ இதுல டியூட்டி டைம் வந்து 8 மணி நேரம் தான். மேக்சிமம் வந்து இதுல டே ஷிஃப்ட் மட்டும்தான், அதாவது நைட் டியூட்டி இதுல இருக்காது. எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நைட் டியூட்டி இருக்குமே தவிர அது ரொம்ப ரேர் தான். மேக்சிமம் இதுல வந்து டே ஷிஃப்ட் தான், காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுல டே டைம்ல மட்டும்தான் நீங்க வந்து வேலை பார்ப்பீங்க. ஓகே, ஸோ இது வந்து ஃபிக்ஸ் பண்ண மாதிரியே நம்ம சொல்லலாம். நைட்ல வந்து இது ரொம்ப ரேர் தான். ஓகே, 8 மணி நேரம் அப்படின்னாலுமே வந்து பாத்தீங்கன்னா 3ல இருந்து 4 மணி நேரம் தான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து டியூட்டி இருக்கும். இதுல வந்து அந்த ட்ராக்கை வந்து மெயின்டைன் பண்றப்போ அந்த ட்ராக்ல வந்து ட்ரெயின் வராத டைமா இருக்கணும். ஸோ அப்படிங்கிறப்போ அதுவுமே வந்து ஒரு 3ல இருந்து 4 மணி நேரம் வந்து கண்டினியூஸா தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ 8 மணி நேரமா ஒரு ட்ராக்ல வந்து ட்ரெயினே வராது அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே இருக்காது. ஓகே, ஸோ அப்படி பாக்குறப்போ ஒரு 3ல இருந்து 4 மணி நேரம் தான் இதுல வந்து டியூட்டி இருக்கும். மற்ற டைம் வந்து நீங்க ஃப்ரீயா தான் இருப்பீங்க. வீக்லி 1 டே வந்து இதுல ஆஃப் இருக்கும். அது ஏதாச்சும் ஒரு நாள் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா இதுக்கான ஜாப் ப்ரொஃபைல் என்ன அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஸோ பிவே அப்படின்னா இதான். ஓகே, பெர்மனன்ட் வே. இந்த ட்ராக் தான் வந்து ரயில்வேல இருக்கக்கூடிய பெர்மனன்ட் வே. ஓகே, ஸோ இதுல நீங்க என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய உங்களோட சீனியர்ஸுக்கு நீங்க வந்து ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி தான், டெக்னீஷியன் கிரேட் 3, கிரேட் 2, கிரேட் 1, ஜேஇ அந்த மாதிரி போஸ்ட்ல இருக்கவங்களுக்கான ஒரு அசிஸ்டன்ட் தான். அதுல ஆக்சுவலா வேலையை பார்க்கறவங்க வந்து டெக்னீஷியனா தான் இருப்பாங்க. நீங்க அவங்களுக்கு ஒரு அசிஸ்டண்டா தான் இருப்பீங்க. பட் நீங்களுமே ஒரு 2 அல்லது 3 வருஷத்துக்குள்ள வந்து டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு வந்து ப்ரொமோட் ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் அந்த வேலையை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு 2 வருஷம் தான் நீங்க அசிஸ்டன்ட், அடுத்து வந்து நீங்களும் டெக்னீஷியன் அப்படிங்கிறப்போ இதுல என்னென்ன வேலைலாம் இருக்குதோ அதையும் நீங்க வந்து பாக்குற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதுல புது ட்ராக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தனியா கான்ட்ராக்ட் கொடுத்து அவங்க தான் வந்து மேக் பண்ணுவாங்க. ட்ராக் வந்து ரெடி பண்றது வந்து இவங்களோட வேலை கிடையாது. ஓகே, அதாவது நம்ம இந்த மாதிரி பிவேல செலக்ஷன் ஆகி போறவங்களுக்கான வேலை கிடையாது. ஓகே, அதே மாதிரி மோஸ்ட்லி இந்த ட்ராக் மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து ட்ராக் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அதிகமான ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா ட்ராக் மெயின்டெனர் தான் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இதுல உங்களுக்கான வேலை வந்து ஸ்பெசிபிக்கா இந்தந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது என்னன்னு அப்படிங்கறது வந்து பார்க்கலாம். இப்போ இதுல ஒரு SSD பாக்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். அது என்ன அப்படிங்கறத நான் வந்து பின்னால சொல்றேன். ஸோ அந்த பாக்ஸை வந்து மெயின்டைன் பண்றது, அதை வந்து கிளீன் பண்றது, அந்த மாதிரி வேலை இருக்கும். ட்ராக் லெவலிங், அதே மாதிரி சின்ன சின்ன வெல்டிங் பண்றது, ஹோல் போடுறது, ட்ராக்ல ஹோல் போட்டு அதுல வந்து பிளேட் வைக்கிறது, அதே மாதிரி ஸ்லீப்பர்ஸ், பேக்கிங், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கரெக்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்றது தான் வந்து உங்களோட வேலையா இருக்கும். ஓகே, குரூப்பா தான் வேலை பார்ப்பீங்க, தனியா நீங்க போய் பாக்குற மாதிரி இருக்காது. ஒர்க் லோடு வந்து கம்மி தான். அதாவது ஒரு நாளைக்கு நீங்க பாக்குற வேலை அப்படின்னு பார்த்தா கம்மியா தான் இருக்கும். ஓகே, பட் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கும் இதுல இருக்குது. அதே மாதிரி ட்ராக் மெயின்டெனரோட கம்பேர் பண்றப்போ உங்களுக்கு வந்து வேலை வந்து ரொம்பவே கம்மி தான். இல்ல நைட் டியூட்டி வந்து எமர்ஜென்சி டைம்ல தான் இருக்கும், நார்மலா இருக்காது. ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீப்பர்ஸ் அப்படின்னா அந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த பார் தான் சொல்லுவாங்க. இது கரெக்டா இருக்குதா இல்லைன்னா இதை ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது வந்து உங்களோட வேலை தான். ஓகே, அதுக்கப்புறம் இதுதான் வந்து அந்த ட்ராக். ஓகே, இதுல ஒரு சில இடத்துல உங்களுக்கு வேலை இருக்கும். அதை பத்தியா நம்ம வந்து வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். பேலாஸ்ட் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி ஜல்லிக்கல்லுன்னு சொல்லுவோம்ல, அது வந்து 2 பக்கமும் இருக்கும், நடுவுலயும் இருக்கும்.
அது கரெக்டா இருக்குதா, லெவல் வந்து எல்லா இடத்துலயும் கரெக்டா இருக்குதா, இல்ல அது இன்னும் தேவைப்படுது அப்படின்னா அது எல்லாமே வந்து ரெடி பண்றது வந்து உங்களோட வேலையா தான் இருக்கும். ஓகே, அதாவது அது ட்ராக், அதாவது அது வந்து ஒரு ட்ரெயின்ல வரும், கூட்ஸ் ட்ரெயின்ல வரும், அதை அன்லோட் பண்றது, அதை வந்து லெவல் பண்றது எல்லாம் வந்து இந்த டிபார்ட்மெண்டோட வேலையா இருக்கும். ஓகே, ஸோ இந்த இதுதான் எஸ்எஸ்டி பாக்ஸ் அப்படிங்கிறது, ஸ்ப்ரிங் செட்டிங் டிவைஸ் அப்படிங்கிறது. இது உள்ள வந்து ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், அது வந்து கரெக்டா இருக்குது அப்படிங்கிறது வந்து செக் பண்ணணும். இந்த பாக்ஸ் வந்து நீங்க எல்லா இடத்துலயும் இருக்காது, ஒரு சில இடத்துல பார்த்துருப்பீங்க ட்ராக்கு நடுவுல. ஓகே, இதோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஜங்ஷன் இருக்கும்ல, ரெண்டு ரெண்டு ட்ராக் வந்து ஜாயிண்ட் ஆகுது, அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த ஸ்ப்ரிங் செட்டிங் டிவைஸ் அப்படிங்கறத வந்து வச்சிருப்பாங்க. இந்த ட்ராக் வந்து வேற, அதாவது எந்த இடத்துல இருக்கணுமோ அதை விட்டுட்டு வேற இடத்துல வந்து மூவ் ஆகாம இருக்கிறதுக்கு தான் அந்த டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை மெயின்டைன் பண்றது, அதை கரெக்டா இருக்கான்னு செக் பண்றது, அதை கிளீன் பண்றது தான் வந்து உங்களோட வேலையா இருக்கும். இது ஓப்பன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுமே நான் வந்து பின்னால காட்டுறேன். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுல என்னென்ன வேலை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ட்ராக் மெயின்டைனர்னு தனியாகவும் இருக்காங்க. பட் இந்த பிவேல இருக்கிறவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க இந்த ட்ரில்லிங் மெஷினை யூஸ் பண்ணி ட்ரில் பண்ணுவாங்க. ஓகே, ட்ரில் பண்ணி இந்த மாதிரி பிளேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இங்க ஒரு 3 ட்ரில், இங்க ஒரு 3 ட்ரில் போட்டு இந்த மாதிரி வந்து பிளேட் வந்து ஃபிக்ஸ் பண்றது வந்து இந்த டிபார்ட்மெண்டோட வேலையா இருக்கும். இதை ஃபிக்ஸ் பண்றவங்க வந்து டெக்னீஷியன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். பட் 2 அல்லது 3 வருஷத்துல நீங்களும் டெக்னீஷியன் ஆகிட்டு இதே வேலையை நீங்களும் பாக்குற மாதிரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி கிரைண்டிங் மிஷின், இதுல என்ன கிரைண்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இதுல எப்போவாவது வெல்டிங் வச்சாங்க அப்படின்னா, கண்டிப்பா வெல்டிங் வச்சா அது அன்இவனா தான் இருக்கும். இந்த இடத்துல ட்ரெயின் வருது அப்படின்னா ஸ்மூத்தா வந்து ரன் ஆகாது. ஸோ அப்போ இது 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 வந்து பாத்தீங்கன்னா ட்ராக்கோட சேர்ந்து இருக்கிற மாதிரி லெவல் பண்றதுக்கு தான் வந்து இந்த கிரைண்டிங் மிஷினை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கிரைண்டிங் பண்றதும் டெக்னீஷியன் தான் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்களும் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ப்ளோவர் மெஷின், இது எதுக்கு அப்படின்னா வெல்டிங் பண்றதுக்கு முன்னால அந்த ட்ராக்கை வந்து ப்ரீ ஹீட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்காங்கல்ல, இவங்க தான் வந்து அசிஸ்டன்ட் பிவே அப்படிங்கிறது. ஓகே, ஹெல்பர். ஓகே, இந்த மாதிரி யூனிஃபார்மும் இதுல இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கட்டிங் மிஷின், அதாவது இது வந்து ட்ராக்கை வந்து கட் பண்றதுக்கு. ஓகே, இதுக்கு வந்து இதுவுமே வந்து இந்த டிபார்ட்மெண்டோட வேலை தான். ஓகே, ஒரு சில இடத்துல கட் பண்ணி ஜாயின் பண்றது, வெல்ட் பண்றது, அந்த பிளேட்டை ஃபிக்ஸ் பண்றது, இந்த மாதிரி வேலை தான் இருக்கும். ஓகே, இதுதான் அந்த எஸ்எஸ்டி, அதாவது ஸ்ப்ரிங் செட்டிங் டிவைஸ் அப்படிங்கிறது. இதை ஓப்பன் பண்ணி இதை கிளீன் பண்ணி, இதுல வந்து அதிகமா அழுக்கு படிஞ்சிருச்சு, அதிகமா வந்து மணல் தூசிலாம் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங் கரெக்டா வேலை செய்யாது. ஸோ அதனால அதை பீரியாடிக்கலி வந்து கிளீன் பண்றது, கரெக்டா மூவ் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி செக் பண்றதுக்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த கிளீன் பண்றது எல்லாமே வந்து இந்த அசிஸ்டன்ட் தான் வந்து பண்ணுவாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த மாதிரி சுவிட்ச் எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட் அப்படிங்கக்கூடிய இந்த ஜாயிண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்றது, இதுல எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் அதை சரி பண்றதுமே வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களோட வேலை தான். அதே மாதிரி இந்த பேரியர் மெயின்டெனன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி எஸ்என்டியும் பார்ப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஒரு சில நேரம் நீங்க எஸ்என்டி கூட சேர்ந்தே வந்து அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ்க்கு போற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த பேரியர் வந்து நீங்களும் பண்ற மாதிரி தான் இருக்கும். பேரியர்ல வந்து எதுவும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, உடஞ்சிருச்சு அப்படின்னா அதை சரி பண்றதும் வந்து பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த பேரியரை வந்து தூக்குறதுக்கு, கீழே இறக்குறதுக்கு வந்து இந்த மாதிரி கியர் அசம்பிளி இருக்கும். ஓகே, ஸோ அதையெல்லாம் மெயின்டைன் பண்றது, அதுல எதுவும் ஃபால்ட்னா சரி பண்றதுமே வந்து உங்களோட டியூட்டியா தான் இருக்கும், அதாவது உங்க டிபார்ட்மெண்டோட டியூட்டியா தான் இருக்கும். பண்றது எல்லாமே டெக்னீஷியன் பண்ணுவாங்க, நீங்க வந்து அவங்களுக்கு அசிஸ்டன்ட் மாதிரி இருப்பீங்க. ஓகே, ஸோ இதுல இந்த வீல் இருக்குது, இதுல இந்த மாதிரி ஒயர்ஸ் எல்லாம் இருக்கும், இந்த மாதிரி கேபிள் இருக்குதுல, இதுல இது எதுவும் கட் ஆயிருச்சு, இது எதுவும் கட் ஆகிற ஸ்டேஜ்ல இருக்குது, அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க தான் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கார்ட் ரயில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த முக்கோண ஷேப்ல இருக்குதுல்ல, இதுதான் கார்ட் ரயில் அப்படிங்கிறது. இது வந்து எதுக்கு அப்படின்னா, இது வந்து முக்கியமா 2 ட்ராக் வந்து கிராஸ் ஆகிற இடத்துல இருக்கும். இது வந்து அந்த ட்ரெயின் வந்து ஆக்சிடென்ட் ஆகாம இருக்கிறதுக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்காக யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, அதாவது ட்ராக் வந்து சரியாம இருக்கிறதுக்கு, ஆக்சிடென்ட்டை ப்ரிவென்ட் பண்றதுக்காக யூஸ் ஆகுறது. இது வந்து இந்த 2 ட்ராக் வந்து, அதாவது இந்த மாதிரி ஒரு ட்ராக் இருக்கும், இந்த மாதிரி ஒரு ட்ராக் இருக்கும், அந்த மாதிரி 2 ட்ராக் 3 ட்ராக் இருக்கிற இடத்துல வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க, இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதை ஃபிக்ஸ் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களோட வேலை தான். ஓகே, அதே மாதிரி பர் கட்டிங் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. இப்போ ட்ரெயின் வந்து அதிகமா போக போக வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பர்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும், இதை வந்து கட் பண்ணி எடுக்கிறதுமே வந்து உங்களோட வேலையா தான் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி பிளேட் ஃபிக்ஸ் பண்றதுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வேலையா தான் இருக்கும். ஃபிஷ் பிளேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, இதை ஃபிக்ஸ் பண்றது. ஓகே, ஸோ ட்ராக்ல மொத்தம் எதுவும் கிடையாது, இந்த மாதிரி ஒரு சில பார்ட் இருக்குது, அது வந்து நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த பேலஸ்ட் வந்து தீந்துருச்சு, இதை வந்து கூட்ஸ் வண்டியில வருது அப்படின்னா அதை இந்த பிளேட்டை இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டேரிங் மாதிரி இருக்குல்ல, இதை ரொட்டேட் பண்ணி தான் வந்து
அன்லோட் பண்ணுவாங்க. ஸோ அன்லோட் பண்றப்போ இது ரொட்டேட் ஆகலை அப்படின்னா இதுல ஒரு பின் இருக்கும், அதை சரி பண்ணி பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குரூப் டில இருந்து செலக்ஷன் ஆகி போறவங்க தான். ஓகே, ஸோ அவங்க தான் வந்து இதை வந்து பார்க்கணும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அன்லோட் பண்றது வந்து உங்களோட வேலையா இருக்கும். அடுத்ததா ப்ரொமோஷன் நம்ம ஆல்ரெடி மற்ற போஸ்ட்டுக்கு பார்த்த மாதிரி தான், இதுல கொஞ்சம் ஸ்பீடா தான் இருக்கும். ஓகே, ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்பீடா தான் இருக்கும். இப்போ அசிஸ்டன்ட் போஸ்ட்ல இருந்து டெக்னீஷியன் கிரேட் 3க்கு போறதுக்கு வந்து 2ல இருந்து 3 வருஷம் ஆகும். கிரேட் 3ல இருந்து கிரேட் 2க்கு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2ல இருந்து 3 வருஷம் ஆகும். 2ல இருந்து 1க்கு போறதுக்கு வந்து 4ல இருந்து 5 வருஷம் ஆகும். ஓகே, அடுத்து 1ல இருந்து எம்சிஎம் போஸ்ட்டுக்கோ ஜேஇ போஸ்ட்டுக்கோ போறதுக்கு வந்து 5ல இருந்து 7 வருஷம் ஆகும். இதுக்குள்ள டிஃபரன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதே மாதிரி மற்ற வீடியோல சொல்லியிருக்கோம். ஓகே, அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம், பார்த்துக்கோங்க. அடுத்து எஸ்எஸ்சி போஸ்ட் வரைக்கும் நீங்க போகலாம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து 3 to 4 இயர்ஸ் ஆகும். நீங்க கொஞ்சம் சீக்கிரமாவே, அதாவது கம்மியான ஏஜ்லயே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி போஸ்ட் வரைக்கும் ஈஸியாவே போயிடலாம். ஓகே, இப்போ இதுல சேலரி வந்து மற்ற போஸ்ட்டுக்கு நான் சொன்ன மாதிரி தான். கிராஸ் பே வந்து 30 35க்குள்ள இருக்கும். நெட் பே வந்து பாத்தீங்கன்னா 27ல இருந்து 32க்குள்ள இருக்கும். இதுல அலோவன்ஸ்னு பாத்தீங்கன்னா டிராவலிங் அலோவன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதாவது இது நீங்க ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு ஜங்ஷன்ல தான் உங்களுக்கு போஸ்டிங் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஜங்ஷன்ல இருந்து நாலா பக்கமும் வந்து ட்ராக் இருக்கும். ஓகே, அந்த ட்ராக்குக்கெல்லாம் நீங்க வந்து போய் டிராவல் பண்ணி போய் தான் அதுல இருக்கக்கூடிய மெயின்டெனன்ஸ் பீரியடிக்கல் செக் எல்லாம் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க கண்டிப்பா டிராவல் பண்ணுவீங்க அப்படிங்கிற டிராவலிங் அலோவன்ஸ் இதுல இருக்கும். டிராவலிங் அலோவன்ஸ் ஒரு மாசத்துக்கு வந்து 5000ல இருந்து 9000 கிட்ட வந்துடும். இப்போ இன்ஹேன்ஸ் சேலரி வந்து 32,000 அப்படின்னா இதுல இன்னொரு 9,000 கிட்ட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 40,000க்கு மேல இதுல சேலரி இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க டிராவல் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்க டிராவல் பண்ணலன்னா நீங்க வேலை பார்க்காம சும்மா தான் இருப்பீங்க. ஜங்ஷன்லயே வந்து உங்களுக்கு வேலை இருக்காது. கண்டிப்பா ட்ராக் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கும். எல்லா இடத்துலயும் போய் நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். அப்படிங்களா கண்டிப்பா டிராவல் பண்ணுவீங்க. கண்டிப்பா மினிமம் மந்த்லி 5000 எக்ஸ்ட்ரா இந்த சேலரியோட சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு அலோவன்ஸா கிடைக்கும். ஓகே, ஸோ அதனால இதுல சேலரி நல்ல சேலரி. ஓகே, அதே மாதிரி லீவ் வந்து சேம் தான். நான் ஆல்ரெடி மற்ற வீடியோல என்ன சொன்னோனோ அதே தான். லீவ்ல வந்து எந்த சேஞ்சும் கிடையாது. ஃபெசிலிட்டிஸ் எந்த சேஞ்சுமே கிடையாது. நான் மற்ற வீடியோல சொன்னதுதான். இதுல இருக்கக்கூடிய நிறை குறைகள்னு பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான். ஓகே, ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா ட்ரெஸ் எல்லாமே வந்து அழுக்காக தான் செய்யும். நீங்க இந்த மாதிரி டிவைசஸ், இந்த மாதிரி வெல்டு பண்ண வேண்டிய அந்த பொருட்கள், கட் பண்ணக்கூடிய பொருட்கள், நட்டு போல்ட் எல்லாமே எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஜாயின் பண்றது, கிளீன் பண்றது அந்த மாதிரிலாம் இருக்கிறனால கண்டிப்பா இதுல வந்து ட்ரெஸ் வந்து அழுக்காக தான் செய்யும். ஓகே, பட் இருந்தாலும் இதுக்கு வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா டே டைம்ல தான் டியூட்டி இருக்குது அப்படின்னால நீங்க ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி தான் இருப்பீங்க. மற்றபடி ரொம்ப ஹார்டான ஒர்க்கும் கிடையாது. அப்படின்னால நீங்க வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டா இருந்தாலும் இதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஓகே, இதுல இருக்கக்கூடிய நிறைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒர்க் லோடு கம்மி. அந்த ஒர்க் கொஞ்சம் ஹார்டா இருந்தாலும் ஒர்க் லோடுங்கிறது கம்மி. ஒரு நாளைக்கு நீங்க பார்க்கக்கூடிய ஒர்க் வந்து கம்மியா தான் இருக்கும். ப்ரொமோஷன் கொஞ்சம் ஸ்பீடா தான் இருக்குது. நீங்க உங்களோட ஊர் பக்கத்திலேயே வந்து போஸ்டிங் வாங்கிக்கலாம். நைட் டியூட்டி கிடையாது. அதே மாதிரி லீவ் ஈஸியா கிடைச்சிரும். மற்ற எக்ஸாம் படிக்கிறதுக்கு வந்து நல்லாவே டைம் கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட் வந்து இதை ப்ரிஃபரன்ஸ்ல வச்சுக்கலாம். ஓகே, இதுல வந்து நீங்க அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்ல, கடைசியா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்ல. இதை நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இதுல நீங்க ஜாயின் பண்ணா கண்டிப்பா உங்களால வந்து சமாளிச்சு வேலை பார்க்க முடியும். ஓகே, அதுக்கு என்னென்ன ரீசன் ஃபீமேல் கொடுக்கணும்னு சொல்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டே டைம் ஒர்க் தான், நைட் டியூட்டி கிடையாது. ஓகே, அதே மாதிரி நீங்க உங்க ஊர் பக்கத்துல வந்து போஸ்டிங் வாங்கிக்கலாம். ப்ரொமோஷன் கொஞ்சம் ஸ்பீடா இருக்குது. இதெல்லாம் பாக்குறப்போ ஃபீமேல் கேண்டிடேட்டுமே வந்து இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் கொடுக்குறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.